டேய் ஆதவர்ஜுனா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாரடா மிரட்ட முடியும்? அவரெல்லாம் யாரும் மிரட்ட முடியாதுடா. அவரெல்லாம் அன்பானவர், பண்பானவர், பாசமானவர்ரா. பாசத்துக்கு கட்டுப்பட்டு கொடுக்குற அவர் வந்து அவர் போய் யாரும் மிரட்ட முடியாதுடா. 1996 வந்து அம்மையார் ஜெயலலிதா மீண்டும் வந்து தமிழக முதல்வராக வந்தா கடவுளே நினைச்சா கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன ஒரு மனிதன். அதே மாதிரி அஜித் வந்து திமுக மேடையில் வந்து ஏதோ ஒரு கருத்தை பதிவிட்டார். அது பதிவிட்டதுக்கு ஏஞ்சி கை தட்டினாரு. யாரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கை தட்டினாரு. அதே மாதிரி வந்து பாத்துறான்னா திமுக கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு ஒரு ரஜினி, புரியுதா? அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். அந்த மனுஷன்லாம் வந்து திமுகவும் மிரட்டாது, அவர் மிரட்டக்கூடிய அளவுக்கு யாருக்கும் இங்க வந்து இதுவும் கிடையாது, புரியுதா? அதனால பிஜேபியோட கைக்குள்ளி பிடிஎம் நீதான் வந்து பதவி ஆசை பிடிச்சிக்கிட்டு திமுக கூட போன. திமுக பதவி கிடைக்கும்னு பார்த்து கிடைக்க துரத்து விட்டாங்க. விடுதலை சேர்த்து துரத்து விட்டாங்க. இப்ப விஜய் வச்சுக்கிட்டு பிஜேபியோட பிடிஎம் செயல்பட்டு இருக்கிற எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு பதவியில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி பாக்குறா, புரியுதா? உன்ன மாதிரி பதவி ஆசை பிடிச்ச மனுஷன் கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சரியா? நீ தான் வந்து 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வந்து பீத்துக்கிறனா? நீ வந்து ஐயா ரஜினி பத்தி எதாச்சும் ஒன்று சொல்லி இந்த தமிழ்நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணலான்னு பாக்குறேன். அது ஒருபோதும் எடுப்படாத நாயா. வாழ்க பெரியார் அம்பேத்கர் கலைஞர்.